நத்திங் பட் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஓன் செல்ஃப். மூன்றாவது முறையா அதே மாதிரி ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்குது. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, டைம் பர்மிட்ஸ் நான் சொல்றேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய கதை. ஒரு கார் வந்து ரொம்ப அனார்கிக்கா இருக்கும், யாருமே ஒரு கேஸா இருக்கும், யாருக்கும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு சிங்கம் வருமா. அந்த சிங்கம் வந்து அந்த காட்டை ரொம்ப இரும்பு கரை கொண்டு ரூல் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பரா பண்ணி, இப்பதான் வேட்டையாடணும், ஒருத்தர் இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் வேட்டையாடணும்னு சொல்லி அந்த காட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். கார் சுபிட்சமா ஆயிடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், ஒரு நரி வந்து மக்களுக்கு அந்த இருக்கிற மிருகங்கள் கூட எல்லாம் சேர்ந்து, என்ன சிங்கமும் நம்மள மாதிரி மிருகம் தானே, அது என்ன நம்மள ரூல் பண்றது, இவ்வளவு ரூல்ஸ் போடுறதுன்னு சொல்லி நயவஞ்சகமா பேசி நயவஞ்சகத்தின் மூலமா அந்த சிங்கத்தை வீழ்த்திடும். எல்லாம் நல்லவங்க நினைச்சிட்டு நரியை தலைவராக்கிடுவாங்க. நரிக்கு நாட்டாமை போனா பொதுநலம் கேடும். உடனே என்ன ஆகும், நரி காட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு எல்லா தப்பையும் அவுத்து கட்டவித்து விட்டு அந்த இஷ்டத்துக்கு வேட்டையாடி காட்டையே நாசம் பண்ணிடும். அப்ப எல்லாரும் திரும்ப அதே மாதிரி ஒரு அனார்கில இருக்கும்போது திரும்ப எங்க இருந்து ஒரு சிங்கம் வரும், அந்த நரி அடிச்சு துரத்தும், திரும்ப அந்த காட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். எப்பப்பெல்லாம் நரிங்க கையில நாடு ஏமாத்தி நயவஞ்சகமா பேசி ஆட்சிக்கு வர நரிகள் கையில நாடு மாட்டுதோ, அப்பப்பெல்லாம் ஒரு சிங்கம் வந்து அந்த நரி அடிச்சு துரத்துன்றதுதான் காடுகளுடைய வரலாறு. அப்படிதான் காடுகள் சுபிட்சப்படும். அது நாடுகளுக்கும் பொருந்தும். எப்பப்பெல்லாம் வெறுமன வாய்ஜாலத்துல அரசியல் பண்றவங்க ஆட்சிக்கு வராங்களோ, அப்பப்பெல்லாம் அவங்க விழுத்த ஒரு தலைவர் வருவார் அப்படின்றதா சரித்திரம். அதுதான் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப்னு சொல்றோம்.